இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் முழு உலகத்துடைய வரலாறை எழுதியதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் இந்த உலகத்தின் முழு விடயத்தையும் பதிவிலிட்ட பின்னால் இந்த உலகத்தை படைத்தார். முஸ்லிம்களாகிய எங்களுடைய அகீதா இதுவாக இருக்கு. எங்களுடைய கொள்கை என்ன, இந்த உலகத்துல எந்த ஒன்றும் கிடையாது. மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடியது தெரியாது, எங்களுடைய புலனுக்கு விளங்கக்கூடியது விளங்க முடியாது. மறைந்தது தெரிந்தது எல்லாமே அல்லாஹ்வால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என்பது எங்களுடைய கொள்கை. மார்க்கத்தின் பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள்ல கருத்து வேற்றுமை வரலாம். மசாயில் ஃபுரூஇய்யா ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்களை கருத்து வேற்றுமை வரலாம். ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது ஒரே கருத்து தான், ரெண்டு கருத்துக்கு இடம் கிடையாது. எப்படி அல்லாஹ் ஒருவன் என்ற விடயத்துல இங்க கருத்து வேற்றுமை கிடையாதோ, அல்லாஹ் தேவையற்றவன் என்ற விடயத்துல கருத்து வேற்றுமை கிடையாதோ, அல்லாஹ் குழந்தை பெற முடியாதவன், அல்லாஹ் அவனுக்கு குடும்பம் கிடையாது, அவன் யாருக்கும் ஒப்பானவன் இல்லை என்று எப்படி கருத்து வேற்றுமை கிடையாதோ, இதே போலதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய நடவடிக்கைகள் முழுமையாக எழுதப்பட்டது. அதற்கு பின்னால் இங்கு படைக்கப்பட்டது. நடந்து கொண்டிருப்பதை கவனிக்கிற வேலைதான் அல்லாஹ். எழுதி முடிக்கப்பட்ட ஒரு கதை, ஒரு சம்பவம், ஒரு வரலாறு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு கூட்டத்தை சுவர்க்கத்திற்கு படைத்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானார். இன்னும் சிலர்களை அல்லாஹ் நரகத்துக்கென்று படைத்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளை நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வைத்ததே அல்லாஹ் விரும்பக்கூடிய சூழல்களை வைத்து, காலங்களை வைத்து. மனிதன் சூழலின் அடிமை, மனிதன் சூழலால் தாக்கப்படுகிறான். ஒரு சூழல் எப்படி அவனுக்கு அமைகிறதோ அதே சூழலில் பேசப்படும் பாஷைகளை தான் அவன் அதிகம் பேசுகிறது. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நிலைமை. எந்த நாட்டு இருக்கிறாரோ அந்த நாட்டுடைய பாஷை அவருக்கு லேசா போயிடுது, அந்த நாட்டுடைய சாப்பாடு அவருக்கு பழகி போயிடுது, அவருடைய ஜீரணம் ஆகிறது எல்லாமே அந்த சாப்பாடை பொறுத்துதான். வித்தியாசமான சாப்பாடை சாப்பிடும் பொழுது ஜீரணம் ஆகுதில்லை. காரணம் என்னன்னு கேட்டா மனிதன் சூழலுக்கு அடிமை. இரானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு விடுக்கும் சவாலும் அதுதான். இந்த நீங்கள் ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதற்குரிய அடையாளம் என்ன? ஈமானிய சூழலை நீங்கள் தேட வேண்டும். ஈமானிய சூழல் தான் உங்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியது. ஈமானிய சகவாசம் உங்களை பாவத்தை வெறுக்க வைக்கும். இலானவர்களே, அல்லாஹ் எழுதியார்களே, குர்ஆன் எக்கச்சக்கமான ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, நீங்கள் நபி அவர்களுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்தியு பைன யதில்லாஹ். கிட்டத்தட்ட 80 சொச்சம் இடங்கள்ல அல்லாஹ் முஃமின்களே முஃமின்களே என்று அல்லாஹ் முஃமின்களுக்கு தான் குர்ஆனை கட்டளையிடுகிறார். குர்ஆனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் முஃமின்களுக்கு பார்த்து பேசப்படக்கூடிய ஒழுக்கங்கள். விலானவர்களே, வெறுமனே கலிமா மாத்திரம் எனக்கிட்ட இருக்குது, ஈமான் எனக்கிட்ட இல்லையா? இந்த குர்ஆன் என்பது அவருக்கு வெறும் தகவல் புத்தகமாக இருக்குமே தவிர ஒரு காலமும் வழிகாட்டியாக இருக்க. குர்ஆன் சொல்லுகிறது, ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன், ஈமானும் தக்வாவும் யாரிடம் இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் ஹிதாயத்தை, நேர்வழியை கொடுக்கிறது. அது மாத்திரமல்லாம இந்த குர்ஆன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஈமான் உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் ஈமானிய சூழலில் வாழுங்கள், ஈமானிய சூழலை தேடுங்கள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சான். படைச்ச பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சு 2 பேருக்கும் அல்லாஹ் கட்டளை போட்ட என்ன?
குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா. நீங்க ரெண்டு பேரும் தாராளமா சாப்பிடுங்கன்னு சொல்றது. இந்த சொர்க்கத்தை நல்லா நீங்க அனுபவிங்க. பாலாறு, தேனாறு, நீராறு, மதுவாறு. சூரா முஹம்மத் அல்லாஹ் 4 ஆறுகளை குர்ஆனில் சொல்கிறான். முஸ்தஃபா, கலப்படம் இல்லாத, கலப்படமற்ற பால், தேன், மது, நீர். அல்லாஹ் சொல்ற ரெண்டு பேருக்கு நீங்க அனுபவிங்க. சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிங்க. எனக்கு சாப்பாடு, சொர்க்கவாதிக்கு மலம் ஜலம் போறது கிடையாது. அது தனித்தலையங்கம் சுவர்க்கம் என்பது. எல்லாத்தையும் சொன்ன அல்லாஹ் ஒரே ஒரு சோதனை கொடுத்தா என்ன? ஒரு மரத்தை அல்லாஹ் காட்டி சொல்றான், அந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்லல. அல்லாஹ் சொல்ற என்ன? அந்த மரத்தை நெருங்க வேண்டாம். அந்த சூழலுக்கு நீங்க போயிடமான, நீங்க அந்த மரத்தை நெருங்கிட்டா, அந்த சூழலுக்கு போயிட்டா, அந்த இடத்துல 3வது ஒரு ஆள் வருவான். அங்க ஷைத்தான் வருவான். அவனுடைய சூழலுக்கு நீங்கள் சிக்குண்டால் பாவம் செய்யாம அந்த இடத்தை விட்டு வெளியே வரையில. அதனால இஸ்லாம் சொல்லுகிறது, கட்டளையாக எங்களுக்கு விடுக்கிறக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? பாவம் நடக்கிற இடத்துக்கு நீங்க போக வேணும். உங்களுடைய குழந்தைகளையும் நீங்க அனுப்பவான். அல்லாஹ் ஷைத்தானுக்கு வச்ச பேர் ஹன்னாஸ். அல்லாஹ் வச்ச பேர் ஹன்னாஸ். ஹன்னாஸ் யாரு? மக்களுடைய உள்ளங்களில் பாவத்தின் ஊசலாட்டங்களை போடக்கூடியவர். நேரடியாக உள்ளத்தோடு அவன் பேசுவான், ஆசைகளை உண்டாக்குவான். அல்லது மக்களுடைய உள்ளங்களிலே அவன் குழப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பான். ஷைத்தான் எனக்குள்ள வந்துட்டா என்பதற்குரிய அடையாளம் என்ன? பாவத்துல ஹவா கூடுது, நான் இருட்ட தேடுறேன், நான் தனிமையை தேடுறேன். குர்ஆன் பேசுறது சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அழகெல்லாம் கொடுத்திருந்தார். ஜுலைஹா பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியா மாறினாங்க. அதற்கு முன்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கு அவர்கள் அடிமையாகினார். குர்ஆன் பேசுகிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அசீசுடைய மனைவி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஆசை கொண்டால், சந்தர்ப்பம் வாய்த்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள் நுழைந்ததுதான். அல்லாஹ் சொல்கிறான், வாயல்களை மூட ஆரம்பித்தால். ஜன்னலை மூடுறாங்க, கதவு மூடுறாங்க, ஹால் கதவு, ரூம் கதவு, அது இது தாப்பால் போடுறாங்க. குர்ஆன் பேசுகிறது, இந்த மாதிரி அடையாளங்கள் வரும் பொழுது நான் விலகிக்கணும். என்ன தெரியுமா? எனக்குள்ள ஷைத்தான் இப்ப ஊசலாட ஆரம்பிச்சு, இப்ப பாவம் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுல நான் தப்பணுமா? அந்த இடத்துக்கு வெளியே போன்னு சொல்றது இஸ்லாம். அந்த இடத்துக்கு நீங்க போக வாடும். நான் இருட்டுக்குள்ள போறேன், தனிமைக்கு போறேன், அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போறேன், பாவத்துக்கு நான் லொகேஷன் தேடுறேனா? விளைக்கலுங்க, எனக்குள்ளான ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. ரெண்டு பேரும் சொர்க்கத்துல வாழ்றாங்க. ஷைத்தான் என்ன செஞ்சா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் காதுல ஊதுறான், வஸ்வஸ அவன் உண்டாக்குறான். நீங்க அந்த பழத்தை சாப்பிட வேணாம், அந்த மரத்துக்கிட்ட போங்க, அந்த மரத்துக்கிட்ட போங்க, அவன் என்ன வந்து பார்த்துட்டு வாங்கல. இப்பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் அந்த மரத்தை அலங்கரித்து காட்டுகிறான். மனைவி தன் கணவனை பாவத்தின் சூழலின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரம் ஆதம் வலம் நஜித் லஹு அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை மறந்தார். குர்ஆன் பேசுகிறது. மனைவியை கூட்டிட்டு போறாங்க, அந்த மரத்தை நெருங்குறாங்க. அந்த மரத்தை நெருங்கின அடுத்த கணம் தான் குர்ஆன் சொல்லுகிறது, ஷைத்தான் ஒட்டுமொத்த முயற்சியையும் கொட்டோ என்று கொட்டினான். முழு முயற்சியை கொட்டுறான். எப்படியாவது ரெண்டு பேரையும் இந்த பாவத்தை செய்ய வைக்கணும். ஏன்? முதல் மனிதன் அவர் பாவம் செய்து விட்டால் அவருக்கு வரக்கூடிய சகல பிச்சலங்களும் பாவம் செய்வார்கள். ஷைத்தானுக்கு வேணும் ரெண்டு பேரையும் அந்த பழத்தை சாப்பிட வைக்கணும். குர்ஆன் சொல்லுகிறது, ஷைத்தான் சத்தியமிட்டு சொன்னார்,
இந்த பழத்தை ஏன் தெரியுமா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பிட வேணாம்தான். நீங்க 2 பேரும் இந்த பழத்தை சாப்பிட்டா ததகூனா மினல் காலிதீன், உங்க 2 பேருக்கு இதுக்கு போற மௌத்து வர நிரந்தரமா சொர்க்கத்துல இருப்பீங்க, நிரந்தரமான இன்பத்துல நீங்க இருக்க போறீங்க. அதனாலதான் அல்லாஹ் இந்த பழத்தை சாப்பிட வேணாம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை பறித்தார்கள், இருவரும் பழத்தை சாப்பிட்டிருந்தான். குர்ஆன் சொல்லுகிறது எப்பொழுது அவர்கள் இருவரும் பழத்தை சாப்பிட்டார்களோ அவர்களுடைய ஆடைகள் அவிழ்ந்தன. சொர்க்கத்துல யூனிஃபார்ம் அல்ல கலக்கிட்டான். சுவர்க்கத்தின் மரத்தின் இலை குலைகளால் தன் மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள். குர்ஆன் பேசுகிறது அலூரான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டோம், யா அல்லாஹ் மன்னிச்சிடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. முத இந்த துஆ ஓதுறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா இல்ல, நீங்க என்ன வரம்ப மீறிட்டீங்க, நான் போட்ட கோட நீங்க தாண்டி போயிட்டு, நான் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் வேண்டும் என்றே செய்துவிட்டீர்கள். அதனால உங்கள் இருவரையும் நான் சிறைச்சாலைக்கு அனுப்ப போறேன். நீங்க 2 பேரும் இறங்குங்க பூமி. போற நேரம் அல்லாஹ் ஒரு சுப செய்தி சொல்லி அனுப்பின என்ன தெரியுமா? ஆதமை ஹவ்வாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சுப செய்தி எடுத்துட்டு போங்க, உங்களோட பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இருப்பார்கள். எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தா உங்களோட குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மூத்தா போவாங்க. இங்க யாரும் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க, யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. பணவரி, மதவரி, இயக்கவரி, கட்சி வரி, காமவரி, பெண்வரி என்று எல்லா வெறித்தனங்களும் ஒருவரை இன்னொருவரை மன்னிக்க தோணாது. இந்த உலகத்தை இரத்தத்தால் நிரப்பார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்தின் முதல் மனிதர் எங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் பாவத்துடைய சூழலுக்கு போனது. அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுத்த டியூட்டியை சரியா செஞ்சான், ஷைத்தான் ஜெயித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பிச்சலாகி நாங்களும் தோற்று போனோம். இன்று இந்த உலகத்தின் சிறைச்சாலை வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய முடிவு. ஆனால் மனிதர்களாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இது மிகப்பெரிய பாடம். பாவத்துடைய சூழலுக்கு போயிட வேண்டாம், அது உகந்தது அல்ல. என் மனைவியாக இருக்கலாம், என் குழந்தைகளாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பாவத்துடைய சூழலுக்கு போகுவது ஆகப்பெரிய மடமைக்கு அடையாளம். புகாரில வந்த ஹதீஸ் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் வரும் மக்கள் மத்தியில் பிரகடனம் செய்யப்படும், அலா இன்ன தஜ்ஜால கத் ஹரஜ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக தஜ்ஜால் அவன் வெளிப்பட்டு விட்டான் என்ற செய்தி ஊருக்கு ஊரு கலீஜுக்கு கலீஜ் எல்லா இடத்திலையும் பிரகடனம் செய்யப்படும். இதை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் வந்துட்டான்னு நீங்க கேள்விப்பட்டா அவனை பார்ப்பதற்காகவே நீங்கள் செல்ல வேண்டாம், அவனை விசிட் பண்ண போவான். அடுத்ததான் 3வதா சொன்னாங்க, ஒரு முஃமின் என்ன செய்வான்? தன்னைத்தானே அமலாளி என்பதாக எண்ணிக்கொண்டு அவனை பார்ப்பதற்காக வேண்டி விசிட் பண்ணுவார். நான் செய்யாத அமலா, நான் படிக்காத குர்ஆனா, நான் செய்யாத ஹஜ்ஜா, நான் செய்யாத உம்ராவா, தனக்குள்ளால் பேசிக்கொண்டு தஜ்ஜால பார்க்க போவான். அங்க தஜ்ஜால பார்த்த பின்னால அவனுடைய மாயாஜாலம், அவனுடைய சூனியம், அவனுடைய பொய்யை நேரடியாக பார்த்த பின்னால் இவன் தான் என்னுடைய ரப்பு என்பதாக உடனடியாக சஜிதா செய்வான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், மாலை அடையும் போது அவன் காபிராக மாறிவிடுவான். என் சுவர்க்கத்தையும் என் நரகத்தையும் முடிவு செய்வது என் சூழல். எந்த சூழலில் என்னுடைய நேரம் அதிகமா இருக்கிறதோ அதுதான் என் சுவர்க்கத்தையும் என் நரகத்தையும் முடிவு செய்கிறது. அதிகமான நேரம் பாவம் சம்பந்தப்பட்ட சூழல் இருக்கிறேன், இது அல்லாஹ் எனக்கு விடுக்கும் எச்சரிக்கை.
கவனமா நடந்துக்கலுங்க, முறையா தௌபா செஞ்சிருங்க. இதுக்கு நேர் மாற்றமா சுவர்க்கத்தினுடைய சூழல் அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருக்கிறான். நோயாளியான உம்மா வாப்பாவை தந்திருக்கிறான். நல்ல மக்களுடைய சகவாசத்தை தந்திருக்கிறான். மஸ்ஜிதில் வீட்டிற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அதிகரிப்பான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தர்மம் கிடைச்சா மட்டும் இல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எனக்கு ஒரு ஆள் அன்பளிப்பு தாராரு, முதலாவது நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், தந்தவருக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்றேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அன்பளிப்பு கொடுத்தவர் இருக்கிறாரே அவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான், ஆனால் தர்மம் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. கொடுப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் பல தடவை உங்களுக்கு நசீபாக்குவார். நாம் ரமதானுடைய இறுதி கட்டத்தை அறிந்திருக்கிறோம். நாங்கள் ரமதானை இன்னும் சில நாட்களில் பிரியாவிடை செய்ய இருக்கிறோம். மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி ரமதானை ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷம் இருந்ததோ அதைவிட பல்லாயிரம் மடங்கு கவலை இருக்க வேண்டும். இந்த ரமதான் கோடான கோடான கோடி நன்மைகளை எனக்கு கொட்டி தந்ததோ அந்த ரமதானை நான் இன்னும் சில நாட்களில் இழக்கப் போகிறேன். இந்த ரமதான் எனக்கு துவா செஞ்சுட்டா பதுவா செஞ்சுட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பத்துடைய நாளில் நீங்கள் உங்களை நலவுக்கென்று நீங்கள் அர்ப்பணம் செய்து விடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த இறுதி பத்தில் துப்பாக்கியசாலி மாத்திரம்தான் நலவில் ஈடுபட மாட்டான். துப்பாக்கியசாலி அவன் மஹ்ரூம், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவன், அவருக்கு மஸ்ஜிதுக்குள்ளார நேரம் கொடுக்க இயலாது. ஒரு மனிதர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டேன், என் காது கேட்க சொல்றார், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் அதிகம் மன்னிக்கிறவன், அல்லாஹ் அதிகம் இரக்கம் காட்டுறவன், அதனால நாங்க பாவத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது, நரகத்தை சொல்லி எங்களை பயமுறுத்த முடியாது. அல்லாஹ் கஃபூர், அவர் சொல்றது உண்மை, அல்லாஹ் ரஹீம் 100,000 உண்மை. ஆனா அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் ஆதி. முழு ரமதானும் தராவீஹுடைய தொழுகை கால் வலிக்க வலிக்க தொழுதவர்களும் தொழாமல் இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள். கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்து கியாமுல் லைல் தொழுதவர்களும் தொழாமல் பாவத்தில் ஈடுபட்டவர்களும் ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சமம் கிடையாது. ஹலாலை சம்பாதிப்பவர்களும் முறை தவறி ஹராமாக சம்பாதிப்பவர்களும் ஒரு காலமும் சமம் கிடையாது. சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் கேட்கிறான், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் சமம் என்று யார் சொன்னது? மாலக்கும் கைஃப தஹ்குமூன், இது என்ன தீர்ப்பு? அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி தத்ருஸூன், எந்த புத்தகத்தில் இருக்குது நல்லவர்களும் கெட்டவர்களும் உண்டு. உமாயத்துல் அமா வல் பஸீர், பார்வை உள்ளவரும் பார்வை இல்லாதவரும் எவ்வாறு சமமாக முடியாதோ, இருட்டும் வெளிச்சமும் எப்படி சமமாக முடியாதோ, அல்லாஹ் சொல்கிறான், நன்மை செய்தவர்களும் பாவம் செய்தவர்களும் ஒரு காலமும் சமமாக முடியாது. அதனால இந்த ரமதானுடைய கடைசி 10 இபாதத்துக்கு ஆக்குங்க. ஆடைகள் தேவைதான், ஷாப்பிங் பண்ணணும் தான், பல கடைகளுக்கு ஏறி இறங்கணும் தான், ஆனால் அதை ஒரு வரையறைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கட்டுப்பாடா வைத்துக் கொள்ளுங்க. கடன் வாங்கி நான் புத்தாடை வாங்க வேண்டும் என்று எந்த குர்ஆன்லயும் இல்லை, எந்த ஹதீஸ்லயும் இல்லை. சிலாக்கள் செய்றாங்க, ரமதான் ஷாப்பிங் பண்ணதுக்காக வேண்டிய கடன் வாங்குறது. இஸ்லாத்துல ஆகப்பெரிய ஒரு இபாதத்து தான் நிக்காஹ், திருமணம். யாரு திருமணம் செய்கிறாரோ ஈமானுடைய அரைவாசியை பூர்த்தி செய்து விட்டார். ஃபல்யத்தகில்லாஹ ஃபீ நிஸ்ஃபில் பாகி, மற்ற பகுதியில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்வதும் ஹதீஸும் ஸஹீஹ். திருமணம் என்று வரும் பொழுது ஒரு ஏழை சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், திருமணம் முடிக்க இருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னாங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை நாயகமே. நபி அவர்கள் சொன்னாங்க, இல்தமிஸ் வலவ் ஹாதமன் மின் ஹதீத், ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வேணும், உழைச்சி நீங்க இரும்பாலான மோதிரமாவது எடுத்துட்டு வந்து நீங்க திருமணம் செய்யும். நபி அவங்க சொல்லல கடன் வாங்கி திருமணம் செய்யன்னு சொல்லல, கடன் வாங்கி திருமணம் செய்ய சொல்லல.
இன்னொரு வந்தார், யார சொல்ற ஒன்றுமே இல்லையே மகர் கொடுக்கிறதுக்கு. நபிகள் சொன்னாங்க, குர்ஆன்ல ஏதாவது பாடமா? ஆமா யா ரசூலல்லாஹ், சூரத்துல் இக்லாஸ் பாடம். அவர் சொன்னாங்க, குர்ஆனை மகராக வைத்து சொன்னாங்களே தவிர அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போய் கடன் வாங்கிட்டு வாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கிட்ட போய் கடன் வாங்கினே கிடையவே கிடையாது. இஸ்லாம் கடன் எடுப்பதையும் கடன் கொடுப்பதையும் மிக தெளிவாக சொல்கிறது. கடன் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாராவது கடன் கேட்டால் கொடுப்பதை சுன்னத்தாக்கிக் கொள்ளுங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கடன் விஷயத்துல மிக மிக கவனமா நடந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு ஹம்முன் வ ஆகிருஹு ஹர்புன். கடனுடைய ஆரம்பம் கவலை, கடனுடைய இறுதி யுத்தம் தான். மௌத்தா போனாலும் துவா செய்ய மனசு வராது. அந்த கடனாளிக்கு கடன் எடுத்து துவா செய்ய மாட்டார். மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்தில். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு பழக்கினாங்க, சீக்கிரமா வாழும், கடன் மட்டும் வாழ. எவ்வளவு பெரிய பாவியை அல்ல மன்னிப்பான், ஏன் ஷஹீத் அல்ல மன்னிப்பான். ஒரு சஹாபி கேட்டார், அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், யா ரசூலல்லாஹ் நான் யுத்தத்தில் ஷஹீதா அல்லாஹ் மன்னிப்பானா? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ புறமுதுகு காட்டாமல் மன தூய்மையோடு, இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. நீ புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது, தைரியம் முது பேர். இதே மாதிரி இஹ்திசாப் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்தால் அல்லாஹ்வுடைய சகல பாவத்தை மன்னிப்பான். அவர் போயிட்டார். போய் மறையல்ல, நபி அவங்க திருப்பி கூப்பிட்டு கேட்டாங்க, நீ கேட்ட கேள்வியை திருப்பி கேளுங்க. யா ரசூலல்லாஹ் நான் போர்க்களத்தில் ஷஹீதாயினால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் புறமுதுகு காட்டாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் யுத்தம் செய்தால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். கடைசி ஒரு வார்த்தை போட்டாங்க, இல்ல தைன், கடனை தவிர. ஜிப்ரீல் இப்பதான் வந்து சொல்லிட்டு போற, நான் கடன் பட்டுதான் இந்த பெண்ணால செலிபிரேட் பண்ண வேண்டும் என்ற எந்த அவசியப்பாடும் கிடையாது. இஸ்லாம் சொல்லுது, ஈமான் அற்ற லக்ஸரி லைஃப் வாழ்றாங்களே, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்களே, இவர்களுடைய சகவாசத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த நியாமத்துடைய பெருமதியை நீங்கள் விளங்குகிறீர்கள். அதிகமாக ஏழைகளோடு உங்கள் நேரத்தை கழியுங்கள், மிஸ்கீன்களோடு நேரங்களை கழியுங்க. அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம் எனக்கு விளங்கும், நான் யார்கிட்டையும் கடனாளியாக மாட்டேன். ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி அடுத்த விடயத்துக்கு நான் போகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் யார் புத்தாடையை வாங்கி அவருடைய வீட்டுக்கு சென்று அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்ததன் பின்னால் அவர் ஏற்கனவே அணிந்திருந்த பழைய ஆடையை நாடி இருப்பதில் நல்லதை கொண்டு போய் ஒரு ஏழைக்கு அன்பளிப்பாக கொடுப்பாரோ, அவர் உயிரோடு இருந்தாலும் சரி மையத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். கான ஹிஸ்பில்லாஹ் வஃபீ கனஃபில்லாஹ் ஹய்யன் வ மையிதா. பழைய உடுப்பை சேர்த்து 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 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ரூம் முழுக்க பழைய உடுப்பு. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்காட்டல் என்ன? புத்தாடை வாங்கிவிட்டால் பழைய ஆடை நீங்கள் இன்னொரு அன்பளிப்பு செய்யுங்கள், உங்களுக்கு மௌத் வரைக்கும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார், ஆடைகள் தந்து கொண்டே இருப்பார். அதனால இந்த ரமதான நாங்க கடைசி நேரத்துல ரமதானுடைய முழு கூலியை இழந்துடக்கூடாது. அதிகமான நேரங்கள் பஜார கழிச்சு அல்லாஹ் இறுதியை தான் பார்க்கிறான், ஆரம்பத்தை பார்க்கிறது கிடையாது. ஒரு ஆள் எப்படி மௌத்து என்றுதான் அல்லாஹ் பார்வை. 100% அல்லாஹ் பார்க்கிறா, அவட கட்டத்தின் நிலைமை என்ன? தௌபா. சகோதரர்கள் நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி உரையின் நிறைவுக்கு வருகிறேன். நாம் ரமதானுடைய கடைசி பகுதியில் அதிகமாக தௌபா செய்வது, ஒற்றைப்படை இரவுகளில் மிக மிக விசேஷமாக தௌபாவுடைய மஜாலிசுகள் நடக்கும், இஸ்திக்ஃபார்கள் நடக்கும், வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் சில பாவங்களுக்கு 27 தௌபாவாக அமையாது. எப்பேற்பட்ட தான தர்மமும் தௌபாவாக அமையாது. அது ஒரு பாவம் தான் நாம் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்கிற அநியாயம். தௌபா செய்வதற்கு முன்னால் அவர்கள்ட்ட போய் ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டு, உம்மோட நெத்திய மோறு, வாப்பட நெத்திய மோறு, அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அதற்கு பின்னால் வாங்க தௌபா செய்வது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தூபா லிமன் மாத வ மாதத் துனூபுஹு. ஒரு கூட்டம் நாளாந்த மௌத்தா போறாங்க,
அவர்கள் மூத்தா போறதோடு சேர்ந்து ஆழ்ந்த பாவங்களும் மூத்தா போகும். நான் மூத்தா போன பின்னால ஏந்த பாவம் சேர்ந்து மூத்தா போகும். எனக்கு பாவம் செய்ய இயலாது சொன்னாங்க ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவருடைய பாவமும் மூத்தா போனாள். அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், அல்லாஹ் நாடினா தண்டிப்பான். ஆனால் ஒரு கூட்டம் மூத்தா போறாங்க, வலம் தமுத்துனூஹும், ஆள் மௌத்து, ஆள் கபர்ல, ஆனா அவருடைய பாவம் துனியால. அவருடைய பாவம் மூத்தா போயில்ல, அவருடைய பாவம் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது எப்படி? ஊர்ல ஏதாவது ஒரு பாவத்தை ஆரம்பிச்சுட்டு ஆள் மௌத்து, யாருக்காவது ஆளுக்கு பட்டக்கார வச்சுட்டு ஆள் மௌத்து. ஒரு ஆளுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியத்தை அம்பலப்படுத்திவிட்டு ஆள் மௌத்து. சந்ததி சந்ததியாக அந்த ரகசியம், அந்த குறை அவரை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, அந்த குடும்பத்தை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. யூடியூப்ல, பேஸ்புக்ல, கூகுள்ல, இணைய தளங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்தை அப்லோட் பண்ணிட்டு ஆள் கபூர்ல, ஆள் மௌத்து. ஆனா அவர் ஏற்றி வைத்த பாவம் இருக்கிற உலகளாவிய அடிப்படையில் லைக் பண்ணப்படுகிறது, ஷேர் பண்ணப்படுகிறது. அவர்கள் பார்க்கக்கூடிய முழு பாவமும் உலகம் முழுக்க இருந்து சுத்தி சுத்தி வந்து அவருடைய கபரை உலகம் அழியும் வரைக்கும் கரிச்சிக் கொண்டே இருக்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபர் இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். கபராகிறது ரெண்டுல ஒன்றுதான். ஒன்று சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்கும், அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அல்லது நரகத்தின் படுகொலியாக. அதுக்கு தௌபா செய்யணுமா இருந்தா அதை டிலீட் பண்ண. ஏதோ சமூகத்துக்கு நான் ஒரு தகவலை சொல்ல வருகிறேன் என்று யார் யாரோ கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரன் என்ற அடிப்படையில் அடுத்தவர்களின் குறைகளை ஏற்றி விடுகிறார்கள். நாளை அவர்கள் கபருக்கு சென்றாலும் அவர்கள் ஏற்றி வைத்த குறை ஒரு காலமும் எந்த தௌபாவும் அவர் மன்னிக்கிறது கிடையாது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், மக்களே நீங்க மௌத்தா போறதுக்கு முன்னால உங்களுடைய விடயங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு முடிச்சு கொள்ளுங்க. மௌத்துக்கு பின்னால அங்க தீனார் திர்ஹம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில கிடையாது. அங்க ஸய்யிஆத் சாலிஹான அமல்களும் பாவமான அமல்களும் தான். யார் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறாரோ அவருக்கு சாலிஹான அமல் அவரிடமிருந்து எடுக்கப்படும். அவருக்கு சாலிஹான அமல் இல்லையா, பேசப்பட்டவருடைய பாவம் அவர் மீது கொட்டப்படும். அதனால மிக மிக கவனமாக நடப்போம், அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போறதுக்கு முன்னால இறங்கின சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டது. வரைத الناس يدخلون في دين الله افواجا. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன விளங்குது? ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய டியூட்டி முடியுது. فسبح بحمد ربك واستغفر. இப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகம் zikr செய்யுங்க. ஒரு கடைசி நேரம் வரப்போகுது. கடைசி ரமலான், கடைசி நாட்கள் அடைந்திருக்கிறோம். ரமலானுக்கு முன்னால், முடிவதற்கு முன்னால் இந்த மஜ்மால யார் மௌத்து யார் ஹயாத்து யாருக்கும் தெரியாது. நாங்களும் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனால் இந்த ரமலான் என் கைவசம் இருக்கிறது. நான் வாயில் நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இஃப்தாருடைய நேரங்களில் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடி. யாழ் எனக்கு பல ரமலானத்தா கண்ணீர் சிந்தன சகோதரர்கள். அடியாருடைய கண்ணீரை பார்த்து அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஹஜ்ஜுடைய ஆயத்து வருகிறது குர்ஆன் சூரத்துல் பக்ரா, ثم افيضوا من حيث افاض الناس واستغفروا الله. ஹஜ்ஜுடைய கடைசி அமல், நீங்க பிறை பத்தில் நீங்கள் காபத்துல்லாஹ்வை வந்து தவாஃப் செஞ்ச பின்னால ஆரம்பிங்க நீங்க இஸ்திக்ஃபார். இப்ப நீங்க எல்லாம் வீட்டுக்கு போற நேரம் இது. பிறை 10க்கு பின்னால எல்லாம் இப்ப வீட்டுக்கு போக ரெடியான டைம். அல்லாஹ் சொல்றேன்னா இஸ்திக்ஃபார கூட்டுங்க. கடனாளிகள் இந்த மஜ்மால இருந்தா அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்பவரையும் அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக், இந்த ரெண்டையும் யார் அதிக